படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்ல எடுக்கிறது ஒத்து வராது. பேசுறவங்க ஓட மாட்டேங்குது, பேசாத உடனே ஓடுவான். நிறைய எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சொல்ல வர புரியுது இல்ல, நல்ல மெசேஜ் இருக்காங்க. நமக்கு தேவை இதான், டக்கு டக்குன்னு பேசணும், அடுத்தடுத்து அதுதான் நமக்கு வந்து இதாக இருக்கும். நல்லா இருக்கு, புது அனுபவம் இருந்துச்சு. பொறுமையாக தானே பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பான படம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய கருத்து அதெல்லாம் சொல்றாங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சோஷியல் மீடியாஸில் காந்தி டாக்ஸ்ன்ற படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. விஜய் சேதுபதி அண்ட் அரவிந்த் சாமி ஆக்டிங்கில் சைலண்ட் ஃபிலிம்ன்ற கான்செப்டை செல்லிங் பாயிண்டாக வச்சு வந்திருக்கு காந்தி டாக்ஸ். உண்மையிலேயே படம் எப்படி இருக்குது, காந்தி பேசியிருக்காரா இல்லையான்னு பார்த்தலாமா? வெல்கம் டு சென்ற வார சினிமா, எ லேட் ரிவ்யூ ஆன் ரீசெண்ட் ரிலீசஸ். கடுமையான வறுமையில் இருக்கிற படிச்ச இளைஞராக வர்றாரு விஜய் சேதுபதி. மும்பையில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் உடம்பு சரியில்லாத அம்மா கூட இருக்காரு. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷன். எதிர்த்த வீட்டிலேயே அவருடைய காதலி அதித்தி ராவ் ஹைதாரி இருக்காங்க. இந்த நிலையில் கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை கிடைக்கணும்னா 50,000 லஞ்சம் கொடுக்கணும். மெஸ்ஸில் கடனை செட்டில் பண்ணாதான் அடுத்த வேலை சாப்பாடு வரும். காதலி வீட்லேயும் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காதலும் கைவிட்டு போகிற சூழல். மும்பையோட அதர் எண்டில் பெரிய பங்களாவில் வாழ்கிற பிஸ்னஸ் மேனாக வர்றாரு அரவிந்த் சாமி. தொழில் போட்டியின் காரணமாக செய்யப்பட்ட சதியினால மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாரு. இன்வெஸ்டர்ஸ் பணத்தை திருப்பி கேட்டு அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஜப்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற சிச்சுவேஷன். இப்படி இருக்கிற 2 பேரோட லைஃப்பும் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது. 2 பேரும் அவங்கவுங்க பிரச்சனையிலேருந்து மீண்டு வர என்ன மாதிரியான லைஃப் சாய்ஸஸ் எடுக்கிறாங்க, பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. காந்தி படம் போட்ட நோட்டுக்கு தான் மதிப்பு, அதை கொடுத்தாதான் இங்கே எல்லா வேலையும் நடக்கும். பணத்தை சுற்றியே ஓடிட்டு இருக்க சமூகத்துக்கு ஒரு மாரல் ஸ்டோரியை வசனம் இல்லாமல் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் கிஷோர் பாண்டரங் பலேக்கர். விஷுவல்ஸை மட்டும் நம்பி கதையை சொன்ன போல்டு அட்டம்ப்டும் கேரக்டர்ஸ்க்கு ஆர்டா சூட் ஆகிற மாதிரி நடிகர்களை கேஸ்ட் பண்ணதும் பாராட்டுதலுக்கு உரியது. அவருடைய இயல்பிலேயே கேரக்டரை ப்ளே பண்ணி நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. பேங்க்ரப்ட் ஆகிற மில்லியனர் ஃபீல் பண்ணுற பெயினை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி. அவர் கோ த்ரூ பண்ணுற பெயினை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. விஷுவல்ஸ் அண்ட் எடிட்டிங் பெரிய பலமாக இருக்குது இந்த படத்துக்கு. சைலண்ட் ஃபிலிமாக இருந்தாலும் விஷுவல்ஸ் எங்கேயும் போரிங்காக இல்லை. மும்பை சிட்டியோட லேண்ட்ஸ்கேப் இன்னொரு கேரக்டராக தான் தெரியுது நமக்கு. கிளைமேக்ஸில் இமேஜினேஷனும் ரியாலிட்டியும் பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பிரில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏஆர்ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடத்துல ஆப்டாக இருந்தது. ஆனால் சில இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் ரகுமான் இந்த படத்துக்கு இன்னொரு டேரக்டராக இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸையே டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணணும், இப்போ நீங்கள் சிரிக்கணும்னு மியூசிக்கே நம்மளை கைட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சில பிஜிஎம் ரிப்பீட் ஆனது சலிப்பாக இருந்தது. என்னதான் சைலண்ட் ஃபிலிமாக இருந்தாலும் லிரிக்ஸ் எழுதி பாடப்பட்ட 3 பாடல்கள் இருக்குது. 3மே மைண்டில் ஓட்டல, படத்துலையும் ஓட்டல. வியாபார நோக்கத்திற்காக பாடல்கள் வைக்கப்பட்டதா படக்குழுவினர் சொல்கிறாங்க. இந்த பாடல்கள் எந்த அளவுக்கு வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தெரியல. ஒரு ஃப்ளோவில் படம் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அப்பப்போ பாட்டு போட்டு விட்டுறாங்க. அது அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணுது. விஜய் சேதுபதி அண்ட் அதித்தி ராவ் ஹைதாரி லெவலில் ஒரு டீப் எமோஷனல் கனெக்ட் இல்லை. அதனாலேயே அவங்களோட கெமிஸ்ட்ரியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் அதித்தியை ஒருத்தர் பொண்ணு பார்க்க வருவார். அதித்தியும் அதுக்கு பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து விஜய் சேதுபதி மூவ் ஆன் ஆகிறதுக்காக டிசைட் பண்ணுறாரு. பட் அடுத்த சீன்லேயே எனக்கு நீ தான் முக்கியம்னு அதித்தி விஜய் சேதுபதிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த எமோஷனல் டிரான்சிஷன்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ஒரு கிளாரிட்டியே இல்லை. விஜய் சேதுபதியோட அம்மா கேரக்டர் டெத் பெட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது எந்த பெயினும் ஃபீல் ஆகலை. வெறும் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேரக்டர். அண்ட் ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர் அரவிந்த் சாமியை த்ரூ அவுட் த ஃபிலிம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு அந்த கேரக்டர், இந்த கதைக்கு என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் காமெடிக்காக ஒரு தீஃப் கேரக்டர் வச்சுருக்காங்க. பட் ஹியூமர் எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் அந்த கேரக்டர் வர சீன்ஸை படத்துலேருந்து எடுத்துட்டா கூட கதையில் எந்த டிஃப்ரென்ஸும் இருந்திருக்காது. இந்த மாதிரி நிறைய ஃபில்லர் ரோல்ஸ் படத்தில் அங்கங்கே வந்துட்டு தான் இருந்துச்சு. 2 லீட் ஆக்டர்ஸ் தவிர படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் ரிச் மேன், புவர் மேன், தீஃப், ரிப்போர்ட்டர், பொலிட்டீஷியன் வெறும் கான்செப்டாக மட்டும்தான் இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்க சோல் மிஸ் ஆகுது. சைலண்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு படத்தோட இம்பார்ட்டன்ட் பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் வழியாக கன்வே பண்ணுறது சீட்டிங் மாதிரி இருந்துச்சு. டெக்ஸ்ட் மெசேஜஸ், பேப்பர் நோட்ஸ், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்னு அடுத்தடுத்து ரீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. விஷுவலாக சொல்லியிருக்க வேண்டிய ஒரு சீனில் விஜய் சேதுபதி தன்னோட பிளான் என்னன்னு அதித்தி கிட்ட ஃப்ளோ சார்ட் போட்டே காட்டிடுவார். சைலண்ட் ஃபிலிம்னு நம்பி வந்த ஆடியன்ஸ்க்கு ரீடிங் டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் கிளீஷேவாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்தது. போஸ்ட் கிளைமேக்ஸ் லிட்ரலி சீரியல் மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த அட்டெம்ப்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு கேட்டால் வெறும் அட்டெம்ப்டாக மட்டும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஏன் சைலண்ட் ஃபிலிமாக எடுக்கப்பட்டிருக்குன்றதுக்கான பர்பஸையும் சர்வ் பண்ணல. படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ கருத்து சொல்ல வராங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த கருத்தை கிளாரிஃபை பண்ணவே இல்லை. காந்தி டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டாகவும் சத்தமாகவும் பேசியிருக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. வழக்கமான படங்கள் பார்த்து போர் அடிச்சிருச்சு, வித்தியாசமான படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹானஸ்ட் மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க நெல்லி தமிழை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye bye, see you from Rahul.